திருமணம் என்று சொல்லும்போது வேதத்தின் அடிப்படையில் 4 காரியங்கள் பிரதானமானவைகள், முக்கியமானவைகள். திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற, இணைக்கப்பட போகிற அல்லது இப்பொழுது காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமானவைகள். ஒன்று, இது 2 பேர் தேவனுடைய சன்னிதானத்திலே செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் உறவுக்காகத்தான் ஆண்டவர் இவர்களை திருமணத்திலே இணைக்கிறார். இப்படி திருமணத்தில் இணைக்கப்படுகிற பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டுமே ஒழிய ஒருவர் இல்லாமல் ஒருவர் வாழ்வதற்கான தூண்டுதலுக்கு ஒருபோதும் அவர்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் அது எங்கிருந்து வந்தாலும் அதற்கு அவர்கள் இருவரும் எல்லா காலத்திலுமே செவி கொடாதவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் சார்ந்து கொண்டவர்களாக ஜான்சன் சில்வியாவையும், சில்வியா ஜான்சனையும் சார்ந்து வாழுகிற ஒரு உடன்படிக்கையின் உறவுக்காகத்தான் தேவன் இந்த திருமண வாழ்வை உங்களுக்கு தந்திருக்கிறார். இரண்டாவதாக, தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தினால் அந்த தேவ சாயலை இழந்து போனவனாக காணப்பட்டிருக்கிறான். அந்த இழந்து போன தேவனுடைய சாயலை திரும்பவும் மனிதன் பெற்றுக்கொள்வதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் திருமணத்தில் இணைக்கப்படும் போது அவர்கள் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய சாயலை பிரதிபலிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலும் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினாலும் நிரப்பப்பட்டு தேவனுடைய சாயலை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது, 2 பேரும் இணைந்து ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக, உருவாக்குவதற்காக ஆண்டவர் இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதிலே இப்பொழுது இளைஞர்களுக்கு மத்தியிலே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒருவேளை 40-50க்கு மேலே இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பரிச்சயமாக இருக்காது. டிங் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனும் மனைவியும் வேலை பார்ப்பது பிள்ளைகள் இல்லாமலேயே. இப்படிப்பட்ட பரஸ்பர ஒப்பந்தத்தோடு கூட இன்றைக்கு திருமணத்திலே இணைக்கப்படாமல் அல்லது இணைக்கப்பட்டும் இந்த பிள்ளைகள் வேண்டாம் என்கிற எண்ணத்தோடு வாழுகிற காரியங்கள் இன்றைக்கு திருச்சபையின் நடுவேயும் காணப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஜான்சனும் சில்வியாவும் இணைக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம் 2 வருமானத்தை வைத்துக்கொண்டு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கல்ல, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுத்து தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. அதனால இந்த உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வேதத்தின்படியான திருமணத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. நான்காவதாக, திருமணத்தில் இணைக்கப்படுகிற அருமையான தம்பதியர் இருவரும் தங்களுடைய ஆயுசு காலம் முழுவதும், கர்த்தருடைய வருகை தாமதிக்கிற காலம் அளவும் அவர்கள் 2 பேரும் உண்மையாய் இருக்க வேண்டும். அந்த உண்மையாய் இருக்கிறதிலே அவர்கள் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒருவர் மற்றொருவரை குற்றம் சுமத்துகிறவர்களாக அல்ல, 2 பேரும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்க வேண்டியது அவசியம். அது எப்பொழுது சாத்தியம் என்றால், அது தேவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த உண்மையாய் இருப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான திருமணத்தில் இணைக்கப்படுகிற தம்பதிகள் அவருடைய வாழ்நாள் காலம் முழுவதும் தேவனுக்கும் ஒருவருக்கொருவரும் உண்மையாயிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த தேவ நோக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தேவை. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே காணப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு ஏது என்னவென்றால் அன்பு. என்னது? அன்பு. அந்த அன்பின் அடிப்படையிலே தான் உடன்படிக்கையின் உறவை காத்துக்கொள்ளுகிறதிலே
தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறதிலே, தேவனுடைய தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிறதிலே உண்மையுள்ளவர்களாக அவர்கள் இருக்க முடியும். இந்த அன்பை எங்கிருந்து ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான்? இந்த அன்பை குறித்து இந்த உலகம் கற்றுத்தருகிற காரியம் கொஞ்சம் விசித்திரமானது. என்ன விசித்திரமானது? நம்ம எல்லாருடைய வாகனத்திலையும் இப்படி ஒரு மீட்டர் இருக்கும் இல்லையா? டூ வீலரில், கார்லெல்லாம் ஃபியூல் இருக்கும். அதில் பெட்ரோலோ டீசலோ எம்டியாக இருக்குதா, பாதி இருக்குதா, முழுவதும் இருக்குதா அப்படிங்கிற அந்த மீட்டர் ரீடிங் காட்டும். அதே மாதிரி ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு இப்படி ஒரு மீட்டரை மாட்டி வச்சா அது எம்டியாக இருக்குமா, பகுதியாக இருக்குமா, அல்லது முழுவதும் நிரம்பி இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அன்பின் அடிப்படையிலேயே குடும்ப வாழ்வு இயக்குவிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த அன்பை நான் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறேன்? அந்த அன்பு எப்படி எனக்கு சாத்தியமாகும்? அநேக நேரங்களிலே இதை குறித்து தேவனுடைய ஜனங்கள் கவனத்தில் கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அருமையான திருமணத்தில் இணைக்கப்பட போகிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஏற்கனவே இணைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் அன்பு தாழ்ச்சி இருக்குமானால் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இராது. அப்படியானால் இந்த அன்பை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? ஏனென்றால் வேதாகமத்திலே அன்பு என்கிற பதத்திற்கு 3 விதமான கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே 4 விதமான வார்த்தைகள் அன்பு என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்துகிறார்கள். அதில் 3 பதம் வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே காண்பிக்கிற அன்பு, அல்லது பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே காண்பிக்கிற அன்பு. அந்த அன்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஸ்டோர்க் என்பது. அது அங்கே மாத்திரம்தான் செல்லுபடியாகும். இரண்டாவது, பிலியா என்கிற ஒரு வார்த்தை. அது சகோதரன் சகோதரியை நேசிப்பது, சகோதர சிநேகத்தை வலியுறுத்தக்கூடிய வார்த்தை பிலியா என்பதாகும். மூன்றாவதாக அகாப்பே என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், தேவன் நமக்கு காண்பித்த அந்த அன்பு. அந்த அன்பை தான் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் திட்டமாக எச்சரிக்கிறது. எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 3 இடங்களில் திரும்பவும் திரும்பவும் எழுதப்பட்டிருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அன்பு என்கிற பதம் 25ஆம் வசனத்திலே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 28ஆம் வசனத்திலே, அவர்களில் அன்பு கூற வேண்டும். 33ஆம் வசனத்திலே, அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். இப்படி ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியாக அன்பு கூறுவதற்கு வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்பது பெற்றோர் பிள்ளைக்கு காண்பிக்கிற அன்பை போன்றதல்ல, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு காண்பிக்கிற அன்பை போன்றதல்ல, தேவன் இந்த மனுக்குலத்திற்கு காண்பித்த அன்பை போன்றது. இதை மிகவும் தெளிவாக நாம் அறிந்து வைத்திருந்தால் மட்டுமே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் நேசிக்க முடியும். அநேக நேரத்தில் இந்த அன்பை வித்தியாசப்படுத்தி நாம் பார்க்காததினால்தான் எல்லாவற்றையும் அன்பு என்கிற போர்வையிலே அடக்கி விடுகிறோம். ஒருவேளை ஜான்சனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அன்பு பாராட்டலாம். அவனுடைய பெற்றோர் மூத்த மகனாக இருக்கிறதினாலே அவர்களும் அன்பு பாராட்டலாம். ஆனால் அந்த அன்பு சில்வியா காண்பிக்கிற அன்புக்கு ஈடாகாது. அதே போல அன்பு மகளுக்கு பெற்றோர் காண்பிக்கிற அன்பு, அவருடைய தோழிகள் காண்பிக்கிற அன்பு, இதற்கும் ஜான்சன் காண்பிக்கிற அன்புக்கும் வித்தியாசம் இருப்பதை புரிந்து கொண்டால், உணர்ந்தால் குடும்ப வாழ்க்கை செழித்திருக்கும். அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம்? கணவனை நேசிப்பதற்கு என்ன காரணங்கள் இருக்கிறது, அல்லது மனைவியை நேசிப்பதற்கு என்ன காரணங்கள் இருக்கிறது என்று காரணங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததற்கு காரணம் நம்மிடத்திலே காணப்பட்ட தகுதி அல்ல, தகுதியற்ற நிலையே நம்முடைய தகுதியாக இருக்கிறது.
அப்போ என்னுடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு காண்பிப்பதாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதாக இருந்தால், நான் நேசிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அதே போலத்தான் மனைவி எல்லா தகுதியோடும் இருப்பதினால் அல்ல, கணவன் எல்லா தகுதியோடும் இருப்பதினால் அல்ல, ஒருவருக்கொருவர் காண்பிக்க வேண்டிய அன்பு கிறிஸ்து இயேசுவில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த அன்பாயிருங்கள் என்கிற பிரமாணத்தை எழுதுகிறதற்கு முன்பதாக 5ஆம் அதிகாரத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதே. அப்போ கணவன் மனைவி அன்பு கூறுவதற்கு மாதிரி பெற்றோரிடத்திலிருந்து அல்ல, நண்பர்களிடத்திலிருந்து அல்ல, வேறு மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் மாத்திரமே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஜான்சன், புரியுதா? அன்பா இருக்கிறது எங்க கத்துக்கிறது? எங்க பாட்டி எங்க தாத்தா இப்படித்தான் இருந்தாங்கன்னு இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் என்மேல் கொண்டிருக்கிற அன்பை போன்ற அன்பை உன்னுடைய மனைவியாகிய சில்வியாவுக்கு நீ காண்பிப்பது என்று தீர்மானித்து விட்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே செழித்திருக்கும், சமாதானம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அநேக நேரத்திலே தகுதியின் அடிப்படையிலே அன்பு கூறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். கவனிங்கள், தகுதியின் அடிப்படையிலே காண்பிக்கப்படுவது அகாப்பே அன்பல்ல. ஏனென்றால் இந்த அன்பிற்கு பின்பதாக உண்மையும் ஒரு கமிட்மெண்ட்டும் அர்ப்பணிப்பும் இருக்கிறது. உண்மையும் அர்ப்பணிப்பும் நிறைந்த ஒரு அன்பு. அதற்கு இயேசு கிறிஸ்து மாதிரி அவர் தன்னை நமக்காக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தாராம். அந்த அன்பை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பிலே நிறைந்திருப்பீர்களானால் உங்களுடைய இந்த ஃபியூல் டேங்க் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? ஃபுல்லா இருக்கும். இங்க வந்திருக்கிற உங்களுடைய இருதயம் நிறைந்த அன்பினால் காணப்பட வேண்டுமானால் அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் மாத்திரமே சாத்தியம். ஐயா, அது எப்படி பெற்றுக்கொள்வது? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை ஊற்றி வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, எந்த மனிதன் என்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்று விசுவாசிக்கிறானோ, அந்த மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தன் தேவனுடைய அன்பை ஊற்றி வைத்திருக்கிறார். அப்படின்னா அருமையான மகன் ஜான்சனும் அருமையான மகள் சில்வியாவும் இந்த ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அன்பை, இருதயத்தை உடையவர்களாக இருந்தால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதிலே, ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதிலே, ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறதிலே அவர்களுக்கு ஒருபோதும் குறைவு வராது. அதே போலத்தான் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் உண்மையாகவே உங்கள் மனைவியின் பேரிலே, உங்கள் கணவன் பேரிலே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் தேவ அன்பை ஊற்றி இருந்தால் மட்டுமே நீங்கள் அன்புள்ளவர்களாக காணப்பட முடியும். அப்படி இல்லாவிட்டால் அன்புள்ளவர்களைப் போல நடிக்கலாம். என்ன செய்யலாம்? நடிக்கலாம். ஆளை பார்க்கும்போது ஒன்று, ஆள் இல்லாத பொண்ணு. அப்படி அல்ல. அப்படி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. உடன் இருந்தாலும், தூர இடத்தில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் நான் தகுதியின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்து எனக்கு காண்பித்திருக்கிற மாதிரியின் அடிப்படையிலேயே அன்பு கூற வேண்டியது அவசியமாகிறது. இந்த அன்பின் அடிப்படையிலே கணவன் மனைவிக்குள்ளாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மொழி இருக்கிறது. இதற்கு அன்பின் மொழி. இதுக்கு என்ன பேரு சொல்லுங்களேன்? அன்பின் மொழி. இந்த அன்பின் மொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் தட்டி கொடுக்கும். வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அது என்ன பண்ணும்? வெர்பலா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். மனைவியை தட்டி கொடுக்கும், கணவனை தட்டி கொடுக்கும், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும், கரிசனை உள்ள வார்த்தைகளை பேசும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அநேக நேரங்களில் நம்முடைய
டேங்க் வந்து எம்டியா இருக்கிறதுனால நம்ம பேசுகிற வார்த்தைகள் கசப்பான வார்த்தைகள், நாம் சொல்லுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள். அப்படி அல்ல. நீங்கள் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயத்தோடு ஒருவேளை கணவனாகவோ மனைவியாகவோ நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் அங்கே பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஒருவரை ஒருவர் உற்சாகமூட்டக்கூடியதாக, காயம் கட்டக்கூடியதாக, தேற்றுகிற வார்த்தையாக, திடப்படுத்துகிற வார்த்தையாக இருக்க முடியும். இதுவே அன்பின் மொழி. நான் என் கணவனை நேசிக்கிறேன், நான் என் மனைவியை நேசிக்கிறேன் என்று ஒருவன் சொல்லி, ஆனால் அவன் பேசுகிற வார்த்தைகளில் ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்வார்களானால் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்கள் இருதயத்தில் அன்பு இல்லை, அன்பு தாழ்ந்திருக்கிறது என்று அர்த்தம். இரண்டாவதாக, இந்த அன்பின் மொழியிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம், தேவையான அளவுக்கு நேரத்தை ஒருவருக்கொருவர் செலவிட வேண்டியது அவசியம். இந்த காலங்களிலே 2 பேரும் வேலைக்கு போனா தான் முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தேவைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, குடும்பத்தின் தேவையை மையமாக கொண்டு கணவன் மனைவி பிரிந்திருப்பது என்பது தேவனுடைய பிரமாணத்துக்கு மாறானது. அது தேவனுடைய சித்தத்துக்கு எதிரடையானது. அதற்கு என்ன காரணங்களை நீ சொன்னாலும் அதை வேதம் தேவனும் ஒருபோதும் அங்கீகரிப்பதே இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் சரி, ஐயா என்னுடைய குடும்ப சூழல், இருக்கிற கடன் பிரச்சனை அல்லது தேவை எதுவாக இருந்தாலும் சரி, உடன்படிக்கையின் உறவுக்காக தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிற எந்த 2 பேரும் பிரியாதிருக்க வேண்டியது அவசியம். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருக்கணும். அதற்கு நேரடியாக ஒருவர் கண் ஒருவர் பார்த்து பேச வேண்டும். எப்படி பேசணும்? ஆமா, போட்டோக்காரர் இன்னைக்கு ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணுவார். என்ன தொந்தரவு பண்ணுவாரு? இப்படி பாருங்க, இப்படி பண்ணுங்க. இந்த தொந்தரவு எல்லாம் ஒரு நாளைக்கு தான் இருக்கும். இதெல்லாம் ஆல்பத்தில் கொஞ்ச நாள் முடிச்சு நம்ம கையில் கிடச்சிரும். அவங்க சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இனிமேல். அப்பவும் ஜான்சன் என்ன பண்ணணும்? சில்வியாவுடைய கண்ணை பார்த்து, சில்வியா என்ன பண்ணணும்? ஜான்சனுடைய கண்ணை பார்த்து போதுமான அளவுக்கு நேரத்தை செலவிட்டு ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே போலத்தான் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இந்த இடத்திலே தோற்று போன இடத்தில் இருப்பீர்கள். ஆனால் தயவு செய்து உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய கணவனுடைய கண்களை பார்த்து பேச பழகுங்கள். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வெளிப்படுத்துகிற இந்த சரீரத்தினுடைய அந்த அடையாளங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அவங்க கூட நடந்து போங்க, கொஞ்சம் அவங்க கையை பிடித்துக் கொள்ளுங்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். வார்த்தையாலும் செய்கையாலும் உங்கள் துணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிப்பதற்கும் எல்லா காலத்திலும் ஆயத்தமாயிருங்கள். தயவு செய்து வாட்ஸ்அப் காலிலே குடும்பம் நடத்தாதிருங்கள். நீங்க சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க. முறைக்கிறத பார்த்தா எனக்கு பிரசங்கத்தை நிறுத்துறதா இல்லைன்னா கொஞ்சம் பேசலாமான்னு தோணுது. எங்க குடும்பம் நடத்தக்கூடாது? வாட்ஸ்அப் காலில் குடும்பம் நடத்தக்கூடாது. எங்க நடத்தணும்? தேவன் உலாவி வருகிற அந்த இடத்துல நீங்க குடும்பம் நடத்துவீங்கன்னா அது கட்டிடமோ குடிசையோ அது அல்ல பிரச்சனை. கர்த்தர் அந்த இடத்துல உலாவி வருவார் என்றால் அவர் சொல்லுவார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என் குமாரன், நீ என் குமாரத்தி, நான் உன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மத்தில வாசம் பண்ணி உலாவி வருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இரண்டாவது அன்பின் மொழி, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அம்பெல்லாம் சொருகி விட்டுட்டு நேர்ல வந்து பார்க்காம இருந்தா பரிதாபம். அது உடன்படிக்கைக்கு செய்யக்கூடிய துரோகம். ஜான்சன் யோசிக்கிறான், இல்லை பாஸ்டர் நான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கேயும் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏற்கனவே திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தை அவசியமானது என்பதை உணர்ந்தே கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ குவாலிட்டியான டைம் யார் கூட செலவு பண்ணணும்? ஆமா, வேலைக்கு போயிட்டேன், நண்பர்களோட உட்கார்ந்தேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன், அங்க பேசினேன் இங்க பேசினேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? கணவன் மனைவிக்குள்ள போதுமான அளவுக்கு நேரத்தை செலவிடாமல் விட்டுறக்கூடாது. எனக்கு அருமையான ஆண்களே பெண்களே,
உங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் அக்கறையாக இருங்கள். கொஞ்சம் அக்கறையாக இருங்கள். தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டுமென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் அவசியம் ஐயா. இதெல்லாம் அவசியம். இதெல்லாம் செய்யாம இல்ல பாஸ்டர் நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து அந்த பைபிளை தூக்கி எங்கேயாவது வச்சிருங்க. இந்த வேதத்திற்கும் நீங்க சொல்லுகிற காரியங்களுக்கும் அது பொருந்தவே பொருந்தாது. ஊழியர்களா இருக்கிறவர்களும் கூட ஊழியம் என்கிற பெயரிலே ஊர் சுற்றாமல் மனைவியோடு நேரத்தை செலவிட வேண்டியது மிகவும் அவசியமானது. மூன்றாவதாக, கணவன் மட்டும்தான் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெண்களுக்கு மாறி ஒருவருக்கொருவர் என்னத்தை கொடுக்கணும்? பாஸ்டர் நான் எங்க சம்பாதிக்கிறேன். ஐயா, கொடுப்பதற்கு மனம் இருந்தால் பணம் நிறைய வேணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்களை கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. எனக்கு அருமையான பிள்ளைகள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால 2 பேரும், ஒருத்தி திருமணம் ஆகி போயிட்டா, ஒருத்தி மிஷினரியா போயிருக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன ரொம்ப நேசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அதில் எழுதப்பட்டிருந்தது. வாய்ஸ் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஒருவேளை அதிகபட்சம் 50 ரூபாய் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதிகபட்சம். ஆனா இன்றைக்கும் என்னுடைய மனதில் அப்படியே தங்கி இருக்கிறது. அவர்கள் நேசத்தோடு எனக்காக வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க? கிஃப்ட் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற பரிசுகளை கொடுப்பதற்கு 5 பவுன் நெக்லஸ் தான் வேண்டும் என்ற அவசியமில்லை. சில்வியா, ஏங்க என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? சில்வியாவுக்கு ஜான்சன் நேசிக்கிறாங்கிறதுக்கு அடையாளமா என்னதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 பவுன் நெக்லஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன பரிசு பொருட்களால் அதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க. திருமண நாளுக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம், பிறந்த நாளுக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்திலே, நீங்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் அவர்களுக்கு பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதும் நீங்கள் அன்பிலே நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அன்பிலே நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதுல பிசிக்கலான பிரசன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன் இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு கிஃப்ட் ஸ்டோர்ல போயிட்டு பணத்தை பே பண்ணிட்டு அல்லது ஆன்லைன்ல கட்டிட்டு என் பேரை சொல்லி கிஃப்ட் கொடுத்துறேன்னா அவனே கிஃப்ட் கொடுத்துட்றான். அதுக்கு நீங்க கொடுக்காமலே இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஆமா ஐயா, கணவன் மனைவிக்கு நடுவில் பரிசு பொருளை பரிமாறிக்கொள்வதற்கு இடையிலே ஒரு தரகன் தேவையில்லை. ஒருவேளை நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு விகற்பமாக இருக்கலாம் அல்லது கடினமாக தெரியலாம், ஆனால் இதுவே உண்மை. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவாக பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பரிசுகளை பரிமாறி உங்களுக்குள்ளே தேவனால் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பை இந்த மொழியின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நான்காவதாக, நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்திலே என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை தகப்பன் நல்ல பாத்திரம் கழுவுறவரா இருப்பாரு, இல்லை நல்ல துணி துவைக்கிறவரா இருப்பாரு, அல்லது நல்ல வீடு கூட்டுறவரா இருப்பாரு. அந்த நல்ல சுபாவங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையிலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இப்போதான் கொஞ்சம் ஆண்கள் சிரிக்கிறாங்க, பரவாயில்ல. இதுவும் அன்பின் மொழிதான். எல்லாவற்றையும் அவளே செய்ய வேண்டும், அவனே செய்ய வேண்டும் என்கிற கலாச்சாரத்துக்குள் உங்களை என்ன செஞ்சுக்காதீங்க, அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. தேவனுடைய பார்வையில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கோடு கூட உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து ஒரு நீண்ட கால அனுபவம் அவர்களுக்கு இருக்கும். ஒரு பலவீன நேரத்தில் உன்னுடைய தகப்பனார் எப்படி உன்னுடைய தாயினிடத்தில் நடந்து கொண்டார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார். உன்னுடைய தாய் உன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டாள் என்பதை பார். 2 பேரும் எப்படி ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை கவனித்து பார்த்து அதை மட்டும் செயல்படுத்து. மற்றதெல்லாம் செயல்படுத்திடாதீங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த பாத்திரத்தை உடைக்கிறது இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல, சரியா? அவங்க கிட்ட இருக்கிற நல்ல சுபாவங்களை மாத்திரம் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. இதை வெளியில இருந்து காப்பி அடிக்காதீங்க.
நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து செய்யாத. உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய மாமனார், உன்னுடைய மாமியார், அவர்கள் எப்படி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே எப்படி கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிக்காட்டுகிறார்கள் என்பதை கவனித்து அதை நீ வெளிப்படுத்துகிறதிலே கவனமாக இரு. கடைசியாக, ஐந்தாவதாக, ஒருவருக்கொருவர் அன்பின் மொழி என்று சொல்லப்படுகிற மொழியில் சரீரப்பிரகாரமான தொடுதல் என்பது மிகவும் அவசியமானது. அந்த சரீரப்பிரகாரமான தொடுதல் இரண்டு விதங்களில் கவனிக்க வேண்டும். ஒன்று, என்னுடைய தொடுதல் அவங்க கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்களா, அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டா இருக்குதா, கொஞ்சம் அவங்களுக்கு சங்கோஜப்படுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு எது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குதோ அப்படி ஒரு தொடுதலை கொடுப்பது. தொடுதல் என்று சொல்வது தோளிலே கை போட்டுக் கொள்ளலாம், கையை குலுக்கிக் கொள்ளலாம், அவர்களுடைய தலையை கோதி கொடுக்கலாம். ஐயா, கணவன் மனைவிக்குள்ளே வார்த்தையினால் பணத்தினால் செய்யப்படாத ஆனால் தேவனுடைய அன்பினால் நிறைந்த இந்த மொழிகள் அவர்களை கர்த்தருக்குள் கட்டி எழுப்பும், திடப்படுத்தும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எருசலேமின் வாழ்வை காணுவதற்கு தகுதி உள்ளதாக காணப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு திருமணங்களிலே காணப்படுகிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் வறண்ட ஒரு இருதயத்தோடு கூடிய இருதயம். அந்த வறண்ட இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டதாக மாற வேண்டுமானால் நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டும் திரும்ப வருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவனுடைய சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் அன்பும் ஊற்றப்பட்டு நிறைந்திருக்கும். இந்த டேங்க் ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த அன்பின் மொழிகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் நமக்குள்ளே பிரச்சனைகள் வரவே வராது. ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்க குடும்பத்துக்குள்ள உரசல் வருதுன்னா இருதயத்துக்குள்ள அன்பு வறண்டு போயிருக்கிறது என்ற அர்த்தம். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்னா பாக்கெட்ல நல்ல பணம் இருந்துச்சுன்னா நல்ல அன்பா இருக்கலான்னு. பணத்தில் உங்களுடைய அன்பு இல்லை, உங்களுடைய இருதயத்துக்குள்ள அன்பு ஊற்றப்படணும்னா அது பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே சாத்தியம். நீங்கள் மனம் திரும்பினால் மாத்திரமே சாத்தியம். நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டால் மாத்திரமே சாத்தியம். இது தேவனால் மாத்திரமே அருளப்படுகிற ஒரு ஈவு. அந்த ஈவை உடைய ஒரு கணவனாக, மனைவியாக, அன்பு பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.